ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் 2ல இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம மயில் வந்துட்டு அரிசியை வந்து அரைக்கணும், அதுக்கு கழுவி ஊற வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு கோமதி வந்துட்டு அதெல்லாம் எதுக்குமா, இதெல்லாம் ரொம்ப வேலை இழுத்துக்கிட்டே இருக்கும். மாம்பட்ட சொன்னால் அரைச்சி வச்ச அரிசியை கடையிலேருந்து எடுத்துகிட்டு வர போகிறாரு அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நான் செஞ்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ வந்து என் பேச்சை கேட்கவே மாட்டேன், என்னமோ பண்ணுப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இங்கே நம்ம ராஜியும் மீனாவும் இருந்துட்டு, அத்தை நாங்கள் கோயில் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது கோயிலுக்கா, என்ன இந்த நேரம் போகிறீங்க அப்படிங்கிறப்ப, நான் தான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேனே அப்படிங்கிறாங்க. என்கிட்ட எப்போ சொன்னேன் அப்படிங்கிறப்ப, ஆமாம் நீங்கள் கிச்சனில் இருந்தப்போ சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப, சரி சரி என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப, உடனே இங்கே நம்ம மயில் வந்துட்டு வேணா நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களா, இப்போ தான் உங்களுக்கு வேலைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படிங்கிறப்ப, இல்லை போயிட்டு வந்து கூட செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டு வேலையை யார் செய்வா, நீங்கள் வந்துட்டீங்கன்னா வீடு வந்து உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் போயிருமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்கள் கூட வந்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா வெயில் பட்டு கருத்து போயிடுவீங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் தானே வெயிலில் போகிறீங்க அப்படிங்கிறப்ப, நாங்கள் வேறு ஆனால் நீங்கள் அப்படியா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கள விட்டுட்டு போகிறதுக்காண்டி நிறைய காரணம் சொல்கிறாங்க. சரி சரி நீங்கள் என்னை விட்டுட்டு போகிறதுக்கு தான் இவ்வளோ சொல்கிறீங்கன்னு தெரியுது, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இங்கே போயிட்டு ஒரு வீட்டில் வந்து டியூஷன் பற்றி சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு வீட்டுக்கே வந்து எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவும் ஆமாம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் தங்கச்சி தான் நல்லா எடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. இதை வீட்டுக்கு வந்து கோமதிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் இது மாமாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம்.